ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் என்ன ஒர்க்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 2 நாளுடைய vlog தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு வந்து பாத்திரம் கழுவி வச்சுட்டோம்னாலே கிச்சனே வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அதுதான் இடத்தையே அடைச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஷிங்க்குள்ளே மட்டுமே போடாமல் வெளியிலலாம் நான் வந்து வச்சுருப்பேன் கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா. அதனால் பார்க்கவே கிச்சனே ஏதோ இன்னும் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கே பாத்திரத்தால் அப்படின்னு ஃபீல் ஆகும். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற வேலையை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். பாத்திரம் கழுவும் போதெல்லாம் எப்போவுமே சிங்கையும் கடைசியாக கழுவி விட்டோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும், பளபளன்னு இருக்கும் பார்க்குறதுக்கே. வாரத்துக்கு ஒரு முறை இந்த மணி பிளான்ட்லாம் நான் வந்து கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருப்பேன். அதெல்லாம் எடுத்து தண்ணி மாற்றி வைக்கிறது தான். கூடவே அழகுக்காக நான் வந்து மீன் தொட்டியில் இருக்கக்கூடிய கல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கூழாங்கல் மாதிரி, அது வந்து போட்டிருக்கேன் நான். பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா சாஃப்டாக கண்ணாடி பாட்டிலில் கழுவிட்டு ஸ்க்ராட்ச் இல்லாமல் திரும்ப அந்த கல்லெல்லாம் நல்லா கழுவிட்டு பாட்டிலில் போட்டு தண்ணி பிடிச்சி மணி பிளான்ட் எடுத்து வச்சுருவேன். இது வந்து நரசூஸ் காஃபி பவுடர் வரும் பார்த்தீங்களா, அந்த பாட்டில் தான் இது. ஃபஸ்ட்டெல்லாம் காஃபி தூள் வந்து நிறைய வாங்குவாங்க அம்மா வீட்டில். அப்போது இந்த நரசூஸ் காஃபி பாட்டில் வந்து நிறைய சேர்ந்துருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூடியை கட் பண்ணி மணி பிளான்ட் போட்டு வைக்கும்போது இன்னும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி கொடுத்தாரு. மணி பிளான்ட்டை நான் அப்படியே இந்த பாட்டிலில் வைக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சைட்லலாம் அப்படியே சாஞ்சிட்டே இருந்தது. இந்த மாதிரி மூடிக்குள்ளே கட் பண்ணிவிட்டு நம்ம வைக்கும்போது நல்லா நேராக வந்து நிற்கும்போது பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்துச்சு செடி. அதனால இந்த ஐடியாவே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு இதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நைட்டுக்கு வந்து சாம்பாரும் சாப்பாடும் தான் செய்ய போகிறேன். அவரைக்காய் சாம்பார் சிம்பிளாக வந்து சாப்பாடே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் இன்னைக்கு. எப்பயும் போல் செய்கிற மெத்தட் தான், புதுசாலாம் எதுவும் இல்லை. ஒரு 150 கிராம் துவரம் பருப்பில் கொஞ்சமாக பூண்டு, மஞ்சள் தூள், நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்காக ஒரு 10 வெந்தயம் மட்டும் சேர்த்துப்பேன் நான். தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம் அதெல்லாம் தாளிப்புக்கு போட்டு வெங்காயம் சேர்த்து வதங்கினதும் தக்காளியும் போட்டு வதக்கிட்டு அவரைக்காவை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு மசாலாம் சேர்த்துக்கலாம். மசாலா வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அது ஒன்று மட்டுமே சேர்த்துப்பேன் நான். இப்போது குழம்பு மிளகாய் தூள் இல்லாததுனால வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள், சாம்பார் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்துட்டு காய் நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணிட்டோம்னா புளிக்கரைசல் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு வேக வச்ச பருப்பை கடைஞ்சி சேர்த்து நம்ம குக் பண்ணி எடுத்துட்டா போதும். ஒரு 7-8 நிமிஷத்துக்கு சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். கமகமன்னு சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்கிட்டா போதும். நைட் எங்களுக்கு சாம்பார் சாதம் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணியிருக்கேன். அடுத்த நாள் நைட்டு கொஞ்சம் வந்து பிளான் வந்து மாற்றி வச்சுருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு உருண்டை செய்யலாம். அதாவது எள்ளு சிம்மில் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எள்ளு சிமிலி அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த எள்ளு சிமிலி செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே எள்ளை வந்து கழுவிட்டு நல்லா காய வச்சுட்டு வறுத்து வச்சுருந்தேன் நான். நீங்கள் கடையில் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எள்ளை தண்ணியில் நல்லா அலசிட்டு நல்லா கல்லெல்லாம் இல்லாத மாதிரி அலசி எடுத்துக்கிட்டு காய வச்சுருங்க. வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே. வெயிலில் காய வைக்க முடியாதுன்னா நல்லா தண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறமா கடாயில் போட்டு ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். எள்ளு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாம். இல்லை மற்ற ஏதாவது பொருள் செய்யணும்னா கூட அந்த எள்ளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கிட்டு வந்த எள்ளை அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இது போல் கழுவி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். நான் முன்னாடியே இது போல் ரெடி பண்ணி வச்சுருந்த எள்ளை தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால லைட்டாக கடாயில் 3-4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். எள்ளு வறுத்த கையோட வேர்க்கடலையும் கொஞ்சம் வறுத்து வச்சுக்கலாம். அவர் வந்து வேர்க்கடலை வறுத்தது கேட்டிருந்தாரு. நான் அதையும் ஒரு பக்கம் சைட் பை சைடாக வறுத்துட்டு இருந்தேன். எள்ளு வந்து நல்லா சூடாகட்டும். இன்னொரு பக்கம் எள்ளு சிம்மிலுக்கு வந்து கேழ்வரகு மாவு ரொட்டியும் சேர்த்து நம்ம வந்து பண்ணுவோம். எள்ளு 1 கப் எடுத்திங்கன்னா 2 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக அழுத்து எடுத்திங்கன்னா 2 கப் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கிட்டால் போதும். தோசைக்கல் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா இந்த பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த ராகி மாவை வந்து உருண்டை பண்ணி கல்லுலே போட்டு நான் வந்து தட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கல்லுலே சுட சுட தட்ட வரலன்னா ஒரு பேப்பர்லேயோ இலையிலையோ தட்டி நீங்கள் அதுக்கு மேலே போட்டுக்கோங்க. எப்பயும் போல் ரொட்டி சுட்டு எடுக்கிற மாதிரி சுட்டு எடுத்துட்டா போதும். கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டு தட்டுங்க, ஒட்டாமல் இருக்கும். மேலே கொஞ்சம் எண்ணெயை போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும். இந்த ரொட்டியும் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பிச்சு போட்டு அரைக்க போகிறோம். நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் நான் வந்து நைட்டு டின்னருக்கு ஒரு சிம்பிளான பச்சரிசி தாளித்த சாதம் வந்து செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே சமயம் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபியும் கூட. பச்சரிசியில் செய்யும் போது தான் இந்த சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்க்கணும். நான் வந்து மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து தனியாக தாளித்து பருப்பை வந்து வறுத்து சேர்த்துக்கிட்டேன். அது நீங்கள் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க.
இப்போவே நான் வந்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் சீக்கிரம் வதங்கும் அப்படின்றதுனால. ரொம்ப வெங்காயம் வந்து வதக்கவும் கூடாது இந்த ரெசிபிக்கு. லைட்டா வதங்குச்சுனாலே போதும். ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம எப்பவுமே 2 டம்ளர் தண்ணி வைப்போம். ஆனா, இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து வைக்கணும். நீங்க 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் நீங்க அதிகப்படுத்திக்கோங்க. அது உங்களோட விருப்பம் தான். ஊற வச்சிருந்த அரிசியும் சேர்த்துட்டு, உப்பு கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு, தண்ணி நல்லா இது போல கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு 4, 5 விசில், அதாவது நீங்க எப்பயும் சாதத்துக்கு வைக்கிற விசில விட கவுண்ட் வந்து கொஞ்சம் 2 எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறதுனால. நான் வந்து எப்பவுமே இந்த குக்கர்ல 4 விசில் வைப்பேன். இப்போ நான் 6 விசில் வைக்கிறேன். அப்பதான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சிருக்கிறதுனால நல்லா வெந்து குழஞ்சு வரும். வேர்க்கடலை நல்லா சூடாறுனதும் தோல் எடுத்துட்டு இது போல சலிச்சு ஒரு பாட்டில்ல போட்டு வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் எள்ளும் நல்லா சூடாறிடுச்சு. இந்த ராகி ரொட்டியும் நல்லா சூடாறி வந்துருச்சு. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம வந்து பிச்சு போட்டுக்கணும் ராகி ரொட்டிய. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல எள்ள வந்து சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு நைஸா அரைச்சுக்கணும். எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு அரைக்கும்போது எள்ளு வந்து அரைப்படாது. இது போல எள்ள அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ராகி ரொட்டியும் சேர்த்துட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். கூடவே வெல்லமும் வந்து சேர்த்து நம்ம அரைக்கணும். இன்னொரு ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஷேர் பண்றேன். கொஞ்சமா எள்ளு அரைச்சிட்டு, அதேபோல மீதி இருக்கிற ராகி ரொட்டியும் சேர்த்துட்டு வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. 1 கப் எள்ளு, 2 கப் ராகி மாவு, 1 கப் வெல்லம் வந்து கரெக்ட்டா இருக்கும். மைல்டான ஸ்வீட்டுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸ்வீட் வந்து அதிகமா வேணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு 1 1/4 கப் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் ஈவனா மிக்ஸ் ஆகணும். இப்போ குட்டி குட்டியா உருண்டைகள் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இது போல கொஞ்சம் நைஸா அரைச்சு வைக்கும்போது சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய உருண்டையா இல்லாமலும் குட்டி குட்டியா நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா, டெய்லி ஒவ்வொரு உருண்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லா உருண்டையும் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இப்போ நான் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிறேன். தேவைப்படும்போது ஸ்நாக் வந்து சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக். நீங்க மாசத்துக்கு ஒரு முறை கூட நீங்க வீட்ல வந்து செஞ்சு குடுங்க. எல்லாரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கும் கூட. எள்ளு சிம்பிள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள சாதமும் வந்து பார்த்தீங்கன்னா, பச்சரிசி தாளிச்ச சாதமும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு நாங்க சைட் டிஷ்ஷா வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னி வந்து அரைச்சு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனா சுட சுட சாப்பிடும்போது சட்னி எல்லாம் இதுக்கு தேவையே இல்ல. அப்படியே சாப்பிட்றலாம். அவ்ளோ டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க உங்களோட வீட்ல இது போல பச்சரிசி தாளிச்ச சாதமும் செஞ்சு பாருங்க. சைட் டிஷ் வேணும்னா தேங்காய் சட்னி அரைச்சுக்கோங்க. இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்பப்போ நம்ம சேனல்ல இது போல விளாகும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.